ஆன்மீக அன்பர்கள் வணக்கங்கள். மீன ராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழ் வருகின்ற தை மாதத்தில் மீனராசி அன்புக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். நம்ம இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 வரையான தை மாத பலன். இந்த தை மாதம் நிறைய கிரகங்கள் வந்து மாறுதல் அடைகின்றது, நல்ல வரது போகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா 19/1/2025 அன்று புதன் பகவான் வந்து மகராசி மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 சுக்கிர பகவான் மீனராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றது. இப்போ நிறைய ஒரு மாற்றங்களை உடைய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த தை மாதத்தில் இந்த மீனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த மீனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து 11 இருக்கின்றார். இந்த 11இல் சூரிய பகவான் இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா உங்களுடைய வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள் பயன்கள் கிடைக்கும். ஒரு தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, கல்வி சார்ந்து, உங்களுடைய பணி சார்ந்து நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டால் அது நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் எந்த விஷயம் உங்களுக்கு எந்த விதமான விரயமும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் சில தடைப்பட்ட சில பணிகள் முடியாமல் வந்த சிலைவனை விட்டு போன சில பணிகள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை ஒரு மாறுபட்ட அணுகுமுறை உங்களுடைய பேச்சு தெரியுமில்ல, அதை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் அமைது மீனத்துக்கு. உங்களுக்கு நினைத்த காரியம் என்னவோ அந்த நினைத்த காரியத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுடைய அணுகுமுறையால் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் செவ்வாய் பகவான் 5இல் இருக்கார். செவ்வாய் பகவான் 5இல் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மறைமுக எதிர்ப்புகள் வரும். இந்த மறைமுக எதிர்ப்புகளால் அலைச்சலும் இருக்கும், சில விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் கொஞ்சம் ஒரு பயணமாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஒரு செலவை கொஞ்சம் யோசித்து செஞ்சு எடுங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுப்பது சிறப்பு. கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தை மாதம் 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 4க்கு வருகின்றார். இந்த செவ்வாய் பகவான் 4க்கு வருகின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை இருப்பதற்கு மேன்மை ஏற்பட போகுது. மருத்துவத்துறை இருக்கக்கூடிய மருத்துவ சார்ந்த பொருட்களை விற்கிறவங்க, இந்த ரியல் மருத்துவ ஏஜென்சி இருக்க மத்தியா ஃபார்மாசிட்டி ஏஜென்சிஸு, அப்புறம் இந்த பொருட்கள் மருத்துவ உறவுகளை விற்கிறவங்க, மருத்துவர்கள், இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது செவ்வாய் 4 வருகின்ற காலத்தில் தை மாதம் 5ஆம் தேதி பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தாயின் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்கு. புதன் பகவான் 10இல் இருக்கிறாரு. 10இல் புதன் இருக்கிற காலத்தை உங்களுடைய வியாபாரத்தில் வந்து புது யுக்திகளை பயன்படுத்தி அதன் மூலம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த தை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா புதன் 11க்கு வராரு. 11க்கு புதன் வருகின்ற காலத்தை பார்த்தோன்னா உடைய சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த அரசியல்வாதிகள் சில பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பழகுகின்ற விதங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்கள் பழக்கம், பேச்சு எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. அது உங்களுக்கு தெரிய போகுது. உங்களுக்கு தை மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 12 வருகின்றார். புதன் 12 வருகின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடியும்னு நினச்ச எல்லா விஷயமும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். இது என்ன சாதாரண விஷயம் போனால் முடிச்சுலாம் நீங்கள் போவீங்க. ஆனால் அதுலேயும் சில தடங்கள்லாம் ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் தான் முடியும். அதனால் எந்த விஷயமும் போனவொன்னே உங்களுக்கு முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிர பகவான் 12 இருக்கார். 12 சுக்கிர பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மூலம் அலைச்சல் ஏற்படும். உங்களோட குடும்ப உறுப்பினர் மூலம் கண்டிப்பாக அலைச்சல் ஏற்படும் போது உங்களுக்கு 12 சனி பகவானுக்கான 7 சனியோட நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அந்த புதிய நம்முடைய அறிமுகம் கொஞ்சம் யார் என்னென்ன கொஞ்சம்
விசாரித்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு கொஞ்சம் பழகுவது நல்லது. உங்களுக்கு தை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இருக்கிறாரு. ராசி சுக்கிரமாக இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா மனதில் ஒரு பெரிய சமூக வட்டத்தை உருவாக்க நினைப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய நட்போட்டத்தையோ சொந்த வட்டத்தையோ உருவாக்க பார்ப்பீங்க. அதனால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு குருபகவான் 3 இருக்கின்றார். குருபகவான் 3 இருக்கின்ற நிலையில் பார்த்தோன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பங்கு பாகலாம் பிரிக்காமல் இருந்துச்சு. அந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பு. உங்களுக்கு சனி பகவான் 12 இருக்கார். 12 சனி பகவான் நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு சில இந்த ரகசியமான முதலீடுகள்லாம் அதிகரிக்க போகுது. யாருக்கும் தெரியாமல் சில ஷேர் மார்க்கெட்டை போகிறது, ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வைக்க போகிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே போல் ராசியிலே ராகுபவன் இருக்கின்றார். இந்த ராகுபவன் ராசிக்கு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு முயற்சியும் ஒரு புது அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எந்த விஷயம் தான் அதில் ஒரு அனுபவத்தையும் ஒரு பாடத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அந்த தை மாதம் மீனத்துக்கு அமைகிறது. பார்த்துங்க. நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போது கொஞ்சம் பார்த்துங்க. கேதுவான 7 இருக்கின்றார். 7 கேது இருக்கிற நிலையில் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும். சில குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அதனால் சில விஷயங்கள் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுப்பது உங்களுக்கு சிறந்தவங்களுக்கு. மீனத்துக்கு 12 சனிங்கிற காலத்தில் தான் உங்களுக்கு 7 சனியோட நிலை இருக்கீங்க. அடுத்தது ஜென்ம சனி ஆகும்போது. அதனால் இன்னும் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. அதேமாதிரி இந்த அசையாசத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தால் வாங்குங்க. சனி திசையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காலத்துக்கு நிலைச்சிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க. உங்களுக்கு கூடிய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு முன்னேற்றமும் தடையில்லாத ஒரு நிலையும் கண்டிப்பாக கிடைக்க போது. உங்களுடைய கஷ்டங்கள் குறைகளெல்லாம் நீங்கள்னா சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபடுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் 2025 கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மற்றபடி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. உடைய முதலீடுகளில் ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகிறாரு. அசையா சொத்து வாங்க சில வாய்ப்பில் இருந்தால் ஆவணங்களை சரி பார்த்து வாங்கினா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் காலத்துக்கு நிச்சயக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025 தை மாதம் சிறப்பாக அமைய ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.